அப்போ எல்லோருக்கும் எல்லாம்ங்கும் போது அது அதிகாரமும் இருக்குது. நான் எல்லா கட்சிகளும் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் அதிகாரத்திடம் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒத்த சீட்டு 2 சீட்டு கிடையாது, அதிகாரத்திடம் கேட்க வேண்டியது அதிகாரம் தான். தமிழகத்தினுடைய ஓவைசி நடிகர் விஜயன் சொல்லி சபாநாயகர் சொல்லியிருக்காரு நம்ம இந்த பகுதியை சேர்ந்த. அதை பற்றி உங்களுக்கு சபாநாயகருக்குன்னு ஒரு மாண்பு இருக்கிறது, மரபு இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. சபாநாயகர் என்பவர் கட்சியினுடைய பிரதிநிதி கிடையாது, கட்சிகளின் பிரதிநிதி. மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள் இது போல ஒருதலை பட்சமாக ஒரு கட்சி சார்பாக பேசுவது ஏற்கத்தக்கதல்ல. தமிழ்நாட்டினுடைய கடைசி நம்பிக்கையாக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், சிறுபான்மை மக்களின் சார்ந்து எதெல்லாம், அது என்ஐஏவாக இருக்கட்டும் அல்லது வகுப்பு சட்ட திருத்தமாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் அரசியல் ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், சட்ட ரீதியான நடத்திருக்கோம். அப்போ இது முன்னுக்கு பின் முரணா சும்மா தேர்தல் நடத்துறதெல்லாம் பண்ணுறதா தான் நான் பார்க்குறேன். இது ஏற்கத்தக்கதல்ல. டிஎம்கே ஏடிஎம்கேலாம் தங்களோட கூட்டணி கட்சிகளை பலப்படுத்தி தன்னோட கட்சியை சார்ந்து வைக்கிறாங்க. டிவிகே சார்பில் இதுவரைக்கும் கூட்டணி கட்சியோ எந்த ஒரு அறிவிப்பு வெளியிடலை. இப்போது டிடிவி தினகரனையும் சேர்க்க எந்த ஒரு நடவடிக்கை இருக்கிறது தான் தெரியுது. இப்போது பேரண்ட்ஸ் ஓபிஎஸும் தேமுதிகவும் இருக்காங்க. அவங்கள தங்களோட கட்சிக்கு சார்பில் இருக்க எதுவும் நடவடிக்கை எடுக்கிறீங்களா? ஏன் நிறைய பேர் இருக்காங்களே, இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய பேர் வருவாங்களா சார்? அதாவது நம்முடைய தமிழக வெற்றி கட்சிகளாக இருக்காங்க. எல்லாரும் சொல்லுங்க. புதிய தமிழர் இருக்கு, ராமதாஸ் ஐயா இருக்காரு, சசிகலாமா இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சி இருக்கு, எஸ்டிபிஐ இருக்கு, கூட்டணிக்குள்ள இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, மார்க்சிஸ்ட் இருக்கு, வெளில இருக்கிற ஆம் ஆத்மி இருக்கு, நிறைய பேர் இருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பிறகு ஒரு சின்ன வித்தியாசம். பொதுக்குழு கூடி ஜனநாயகபூர்வமான நடவடிக்கை, எடுத்த நடவடிக்கையை கண்ணும் கருத்துமாக செயல்படுத்துவது, இது எங்களுடைய கொண்ட கொள்கை, எடுத்த கோட்பாடு. பொதுக்குழுவின்படி தேர்தல் சம்பந்தமான அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை தலைவருக்கு நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம். அப்போ அதை குறித்த அறிவிப்பு, இறுதி அறிவிப்பு, உறுதியான அறிவிப்பு தலைவர்கள் அறிவிப்பார். ஆனால் மாநாட்டிலே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை நாங்கள் ஒரு முழக்கமாக முன்வைத்திருக்கிறோம். இதை நேரத்தில் தெளிவுபடுத்துகிறோம். தகுந்த நேரத்தில் அது குறித்து அறிவிப்பு ஒவ்வொருத்தரா சட்டம் ஒழுங்கு எங்க இருக்குது? சட்டம் ஒழுங்கு காணவில்லை, காணாமல் போனவர்களை பற்றி அறிவிப்பு. சட்டம் ஒழுங்கை கண்டுபிடித்து கிடைத்தால் என்னுடைய மாவட்ட செயலாளர் 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு பரிசு தருவார். இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்குறோமா? ஒரே குடும்பத்தில் பாவங்க, வேதனையாக இருக்குது. நல்ல மூடில் இருந்த எல்லாரும் அதை பற்றி பேச சங்கடமாக இருக்குங்க. வட இந்திய தொழிலாளர்கள் ஏதாவது தமிழ்நாட்டில் பிரச்சனை சொன்னால் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் பீகாருக்கு போய் பாருங்கள், பீகார்காரங்க இங்கே அநியாயமாக செத்துருக்கிறாங்க, இதை கொஞ்சம் பாருங்கள். அப்பா அம்மா குட்டி குழந்தைங்க, 2 வயசு குழந்தைங்க. அப்போ இது தைரியம் அதிகமாகிடுச்சு தவறு செய்பவர்களுக்கு. தோட்டத்து கொலைகள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறோமா? இப்போ தோட்டத்து கொலை நடந்திருக்கு. பள்ளிக்கூட மாணவர்களுங்க, சீருடை அணிந்த மாணவர்கள் வன்முறை. அப்போ எல்லா குற்றங்களும் பெரும் குற்றம். அந்த குற்றங்களிலே தாய் குற்றம்னா இந்த போதை குற்றம் தான். அப்போ இந்த மது, போதை, கஞ்சா பழக்க வழக்கங்கள், இந்த புழக்கங்கள்லாம் அனைத்து குற்றங்களும் அதிகரித்து என்ன தப்பு பண்ணாலும் வெளில வரலான்னு சட்ட சமூக விரோதிகளுக்கு தைரியம் அதிகமாகிடுச்சு. அதனால் சட்டம், சமூக அமைதி எதுவுமே இல்லை. கண்டுபிடிச்சோன்னா சொல்லுங்க, பரிசு கொடுத்துருக்குண்ணா. சரி, வேற திமுக அதிமுக மாற்றா இப்போ எந்த கட்சியுமே 6% மேலே எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் செலுத்தது கிடையாது. ஆனால் இப்போ அந்த கருத்து கணிப்பு டிவிக்கு 20% போட்டிருக்காங்க. இப்போ நம்ம திமுக கோட்டை சென்னையிலே 5 சீட்டு போட்டிருக்காங்க. இதை பற்றி ஒரு கருத்து சார். நான் இப்போவும் சொல்கிறேங்க, இந்த கருத்து கணிப்பு என்பது டிப் ஆஃப் ஐஸ்பர்க்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு சின்ன ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். ஆனால் ஆழமாக போய் பார்த்தால் அது ஒரு பெரிய பனிப்பாறை மட்டுமல்ல, பெரிய மலையாகவே இருக்கும். இன்னும் பல அதிர்ச்சி இருக்குது. முதலமைச்சரே கூட தொகுதி மாறலாம், இந்த வாட்டி புதிய தொகுதி நீக்கலாம். துணை முதலமைச்சர் சேகோர் அவர்கள் வேறு இடத்துல போய் தேடலாம். ஆக இது கருத்து திணிப்பல்ல, கருத்து கணிப்பு. இதுவும் முழுமையாக வரல. இதை எப்படியா திட்டமிட்டு அமுக்கணுங்கிறதுக்காக பல தடைகளை தாண்டி பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் சொல்ல முடியாமல் உண்மைகளை கொஞ்சம் சொல்கிறார்கள். இன்னும் ஒவ்வொரு நாளும் கருத்து கணிப்பு மாறிக்கிட்டே வரும், ஏறி வரும். நிறைய ஷாக்கர்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணும். ஆட்சியில் கனிமவள கொள்ளைகள் நிறைய நடக்குது. அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய செய்தியாளர்கள் தாக்குதலும் வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஏற்புடையதே இல்லை. தயவு செய்து ஊடக நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கீங்களா? கனிம கொள்ளையை, இந்த கனிம கொள்ளை சட்டவிரோத அந்த நடவடிக்கையை எதிர்த்து நாம் மாவட்ட செயலர் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறாரு. நாமெல்லாம் அதில் பங்கெடுக்கிறோம். இது அரசியலே கிடையாது, இது அடுத்த தலைமுறைக்கான தேவைங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்கள் என்பது போன தலைமுறையினுடைய மிச்சம் கிடையாது, வருங்கால தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற சேமிப்பு. என்ன பண்ணார் அந்த ஜெர்னலிஸ்ட்டு? என்ன பண்ணார் அந்த கேமராமேன்? நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய கேமராமேனை, அந்த ஜெர்னலிஸ்ட்டை, அங்கே போன நண்பர்கள் 50 பேர் போய் மனிதாபிமானம் இல்லாமல் முரட்டுத்தனமாக, காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இது ஏற்புடையதே அல்ல. நியாயப்படி தயவு செய்து இந்த அரசியல் மாச்சரியங்களை தாண்டி ஆளும் அரசுக்கு கொஞ்சோண்டு மனசாட்சி மிச்சம் இருந்தால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்க. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் இல்லைன்னா நாங்கள் இல்லை, இந்த ரிப்போர்ட்டர்ஸ் இல்லைன்னா மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க ஆள் இல்லை, இந்த ஊடகம் இல்லைன்னா நீங்களே இல்லை. இந்த ஊடகங்கள் தான் நீங்கள் வந்தீங்க.
தயவு செய்து இந்த தாக்குதல் யார் இருந்தாலும் கட்சி பாகுபாடு இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் தலைவர் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கோட்பாடாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை தமிழக வெற்றிக்கழகத்தில் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களா? நாங்கள் கொள்கை முழக்கமாகவே வச்சுட்டோம். அண்ணன் திருமாவளவன் அண்ணா அவர்கள் எல்லோரும் ஒரு திசையில் செல்கிற பொழுது அந்த திசையை வெளுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர். மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு பக்கம் இருக்கிறார், கம்யூனிஸ்டில் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இதுவரைக்கும் யாருமே இந்த கூட்டணியில் உழைத்த அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ஆட்சி அதிகாரத்தை ஷேர் பண்ணல. அவங்க ஓட்டை ஷேர் பண்ணீங்க, காங்கிரஸ் ஓட்ட வேண்டாமா? காங்கிரஸ் ஓட்டு ஒரு தொகுதியில் 3000 தான் இருக்குது, 4000 தான் இருக்குன்னு இல்லையே நகையாடுறீங்க. இப்போ அது அவங்க பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கேட்டதால சொல்கிறேன். திமுகவினுடைய மதிப்பிற்குரிய புது செயலாளர் அண்ணன் துரைமுருகன் எத்தனை ஓட்டில் ஜெயிச்சாரு? 700 பாருங்க. அப்போ காங்கிரஸ் ஓட்டு வாங்காமல் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா? விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் ஜெயிச்சிட்டிங்களா? புதிய தமிழகம் இல்லாமல் அவங்க போராட்ட கழகங்கள் நீங்கள் பார்க்காம இந்த சமூக விடுதலை சாத்தியமா? அப்போ எல்லோருக்கும் எல்லாமுங்கும் போது அது அதிகாரமும் இருக்குது. நான் எல்லா கட்சியிலும் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் அதிகாரத்திடம் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒத்த சீட்டு 2 சீட்டு கிடையாது, அதிகாரத்திடம் கேட்க வேண்டியது அதிகாரம் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.